ஹலோ ஆல். இன்னைக்கு பாட்காஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கார்த்திக் ராக்கி அண்ணன், ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் டார்க் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், இன் கேம்பஸ் அண்ட் ஆன் ரோட் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் வெஹிக்கிள்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பொள்ளாச்சி பேஸ்ட் கம்பெனி, ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர். ஸோ அவர்கிட்ட வந்து இவி செக்டரை பற்றி, இந்தியாவில் இருக்கிற ஸ்டார்ட் அப் ஸ்பேஸ் இப்போ எப்படி இருக்குது, அவர் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து என்ஜினியரிங் ஃபீல்டில் இன்றைக்கி எப்படி டெவலப் ஆகிருக்காரு, நிறைய இன்சைட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி அவருக்கு பார்க்க வந்திருக்கோம். ஐ ஹோப் இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வில் கெட் இன்டு தி எபிசோட். கார்த்திக் சார். எஸ் எப்படி இருக்கீங்க சார்? எஸ், ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட் வந்து நான் உங்ககிட்ட நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டர்ஸ் பற்றி. அப்புறம் நீங்கள் வந்து டார்க்னு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கீங்க ரொம்ப வருஷமா. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். கண்டிப்பாக. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, நீங்கள் டார்க்னு எப்படி ஆரம்பிச்சீங்க, இவி செக்டருக்குள்ளே வரணும்னு எப்படி நினச்சிங்க, இந்த இனிஷியேட்டிவ் எப்படிங்க சார் ஆரம்பிச்சிங்க? ஸோ 2018 நம்ம டார்க் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது அப்பயும் ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தோம். ஒரு 3 பிஸ்னஸ் சூஸ் பண்ணேன். ஒன்று வந்து ஆக்சுவலாக அம்மாவோட பூ வியாபாரத்தையே வந்து இ-காமர்ஸ் மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. செகண்ட் வந்து விஷுவல் விஆர் இருக்கு இல்லைங்களா, வீடியோ என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, விஆர் அந்த ரிலேட்டட் விர்ச்சுவல் ரியாலிட்டியில் இருக்கிற கேமிங் சொல்யூஷன்ஸ் ஏதாவது கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் ஏதாவது எடுத்து பண்ணலாமா அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ தேர்ட் ஆப்ஷனாக தான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை சூஸ் பண்ணோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா, எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து பிரிக் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்காரு. ஸோ அங்கே எனக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து எங்களுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு, ஏன் நீயே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட், ஒரு கொஸ்டின் தான் எனக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்டாக இருந்துச்சு. ஸோ அவர் மாமா கேட்கும்போது, ஆமாம் இல்லை, இது வந்து ஒரு க்ரோயிங் இண்டஸ்ட்ரி, ஒரு நல்ல க்ரோத் இருக்கிற ப்ராடக்ட்டு, ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராடக்ட்டு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி தான் மார்க்கெட் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 6 months கம்ப்ளீட்டாக யாரெல்லாம் காம்படிட்டர் இருக்காங்க, யாரெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட இருக்கிற என்னென்னலாம் இஷ்யூஸ் இருக்குது, ஸோ அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸை எப்படி வந்து நம்ம பாசிட்டிவாக மாற்றுறது அப்படிங்கிற ஒரு பேஸ் ஒரு 6 months போயிடுச்சு. ஸோ செகண்ட் ஆஃப் 2018 தான் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரோட்டோ டெவலப்மெண்ட் பண்ணோம். எஸ். ஸோ நீங்கள் ஆரம்பிச்சப்போ வந்து ஒரு ஈவிக்குன்னு ஒரு பூம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்காங்க சார், இல்லை நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக உள்ள வந்துட்டீங்களா? நான் சொல்லுவேன் ஏர்லியாக தான் நான் வந்துட்டேன்னு யோசிக்கிறேன். ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சு ஈவியோட பூம் ஜாஸ்தியாச்சு. ஏன்னா பஸ் இல்லை, எதுவும் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் எல்லாம் மக்களுக்கு இல்லாதப்போ தான் எலக்ட்ரிக் 2 வீலர்ஸுங்கிறது வந்துச்சு, எலக்ட்ரிக் 3 வீலர்ஸும் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம ஆனால் 2018 நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே, பிரிக் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே போகணும், உள்ள மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படிங்கிறதான் மெயின் டார்கெட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே போகணும். ஓகே ஓகே. அது இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட், எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இருந்துச்சா, இல்லை உள்ள வந்து தான் இந்த ஃபீல்டை பற்றி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ஆக்சுவலாக நான் வந்து 2010 பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருந்தேங்க. முடிச்சுட்டு நம்ம புல் மிஷின்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஒண்டிபுதூரில், கோயம்புத்தூர், அங்கே வந்து நான் ஹார்வெஸ்டர் டிவிஷனில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக ஜாயின் பண்ணுறேன். அங்கே ஜாயின் பண்ணி முடிச்சதையும் ஒரு 2 years அங்கே ஒர்க் பண்ணேன். அங்கே கம்ப்ளீட்டாக ஒரு பேஸ் ஒர்க் எனக்கு கிடைச்சிது. வெல்டிங்கு, ஃபிட்டிங்கு எல்லாத்துலேயும் நம்ம உள்ள இறங்கி வேலை செய்ய சொல்லிட்டாரு. எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணோம், நல்ல ஒரு நாலேஜ் கிடைச்சிது, ஒரு பேஸ்மெண்ட் கிடைச்சிது. ஸோ அதை வச்சுட்டு அந்த பர்டிகுலர் ஹார்வெஸ்ட்டுங்கிற ப்ராஜெக்டை வந்து டாஃபே வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க. டாட்டசன் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே எங்களை ஒரு 6 ஸ்டாஃப்ஸும் வந்து ரெக்ரூட் பண்ணாங்க. நாங்கள் ஒரு 5 years அங்கே இருந்தேன், டாஃபேல இருந்தேன். ஸோ அங்கே இன்னும் வைட் நாலேஜ், ஒரு கார்பரேட் கல்ச்சர். அங்கே போனதுக்கப்புறம் வேறு ப்ராஜெக்ட் போயிட்டோம். நான் அங்கே ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் குவாலிட்டி பார்த்துட்டு இருந்தேன், வாரண்டி அனாலிசிஸ், கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அங்கே ஒரு 5 years முடிச்சுட்டு இங்கே இன்னொரு மோல்டர்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனியில் டெப்டி மேனேஜராக ஜாயின் பண்ணேன், மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸாக. அங்கே ஒரு 2 years ஒர்க் பண்ணிவிட்டு, இதை வந்து நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுங்கிறது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. நம்மளோட டீம் எல்லாம் உள்ள ஒவ்வொருத்தராக வர வச்சு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி தான் நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம லான்ச் பண்ண ஆரம்பித்தோம். ஓகேங்க சார். ஸோ இனிஷியலாக பிரிக் இண்டஸ்ட்ரியோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ இனிஷியல் ப்ராடக்ட்லேருந்து இப்போ உங்கள் ப்ராடக்ட்லேயும் எப்படி டெவலப் ஆயிருக்கு, இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ். ஸோ பிரிக் இண்டஸ்ட்ரீஸுக்கும் போது உங்களுக்கு ஒரு சேம்பருக்கு, ஒரு பிரிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மினிமல் 3 vehicles to மேக்ஸிமம் 12 vehiclesோட ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே வால்யூம் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அங்கே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி தான் வைடாக எல்லா பக்கம் இருக்கிற பிரிக் இண்டஸ்ட்ரீஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடும் நம்ம விசிட் பண்ண ஆரம்பித்தோம். ஒவ்வொன்றா ஆரம்பித்து ஒரு ஏரியாவாக பழனி, தாராபுரம், மதுரை,
திருநெல்வேலி, சென்னை, கரூர், தஞ்சாவூர், கோயம்புத்தூரில் முதல்ல தடாகத்தில் வந்து பெரிய மார்க்கெட் இருந்துச்சு, இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ எல்லா பக்கம் ஆரம்பித்தோம். இப்போ கிட்டத்தட்ட கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா இருக்கிற வரைக்கும் பிரிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும் நம்ம கொடுக்குறோம். அப் டு நாகாலாந்து, அஸ்ஸாம் வரைக்கும் நம்மளோட வெஹிக்கிள்ஸ் போயிருக்கு, பர்டிகுலராக ஃபார் பிரிக் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது பிரிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, டெஃபினட்டாக. ஏன்னா வந்து அது ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அது ஒரு சேச்சுரேட் மார்க்கெட் ஆகலாம். ஸோ அதை திங்க் பண்ணிட்டு தான் டெக்ஸ்டைல்ஸு, ஃபயர் ஒர்க்ஸு, இன்ஸ்டிடியூஷன்ஸு, காயர் அண்ட் பித் இண்டஸ்ட்ரீஸு, அக்ரிகல்ச்சர், ஃபார்ம் ஹவுசஸ்ஸு, ரெசார்ட்ஸு, அங்கே எல்லாமே நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணோங்க. அங்கே எல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரியாக ஃபீல்டு மார்க்கெட்டிங் பண்ணி அங்கே அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன. இப்போ ஃபயர் ஒர்க்ஸ்னால் ஃபயர் ஒர்க்ஸுக்கு தேவையான வெஹிக்கிள் அங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் பின்னாடி இருக்கிற பிளாட்ஃபார்ம் ஷீட்டை வந்து உங்களுக்கு எம்எஸ்ல போடணும், எஸ்எஸ்ல போடுற மாதிரி இருக்கும். மோட்டர் கவர்லாம் கவர் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா கன் பவுடர் அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. டெக்ஸ்டைல் டையிங் யூனிட்ஸ் எல்லாம் போயிட்டீங்கன்னா அவங்களுக்கும் SS 304 போகணும். ஏன்னா அவங்களோட வெட் கிளாத்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ வெட் கிளாத்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு MS போட்டோம்னா ரெஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி, ஈவன் காயர் அண்ட் பித் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துட்டோம்னா பின்னாடி பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம டிசைன் பண்ணுவோம். 9 feet into 5 feet into 4.5 feet நம்ம போடுவோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து வால்யூம் வைப்பாங்க, வெயிட் இருக்காது. ஜஸ்ட் பித்தோட உங்களுக்கு மூட்டையாக வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேக் போட்டு வைப்பாங்க. அதில் வந்து டோட்டல் வெயிட்டே பார்த்தீங்கன்னா 700 kg தான் இருக்கும். ஆனால் 9 feet into 5 feet into 4.5 feet உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை, ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டாக நம்மளோட ப்ராடக்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் டார்க்கோட சக்ஸஸ் நான் யோசிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய 2-wheeler கம்பெனிஸ், 3-wheeler கம்பெனிஸ் உள்ள வந்தாங்க, நிறைய பேர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது என்னன்னா முழுக்க அவங்க ஒழுங்காக ப்ராப்பரான சர்வீஸ் கொடுக்கல, ப்ராப்பரான ஸ்பேர்ஸ் வச்சுக்கல, அப்ளிகேஷன் ஓரியன்டாக திங்க் பண்ணல. அவங்க ஜஸ்ட் ஒன்லி கமர்ஷியல் பிஸ்னஸை மட்டும் திங்க் பண்ணாங்க. நாங்கள் அந்த இது இல்லாமல் ஒன்லி அப்ளிகேஷன் ஓரியன்டாக இந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்டில் தான் நம்ம அந்த மாதிரி லான்ச் பண்ணோம். ஓகே, ஏன்னா நான் பார்த்தது வெரி ஃபியூ கம்பெனிஸ் வந்து கமர்ஷியல் EV செக்டர் வந்து நான் பார்த்துருக்கேன். பர்சனல் யூஸ், நீங்கள் சொன்ன மாதிரி பர்சனல் யூஸ்க்கு 2-wheeler EV நிறைய வந்துருச்சு, கார் EV நிறைய வந்துருச்சு. பட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இன்னும் பெரிய வெஹிக்கிள்ஸ், ட்ரக்ஸ், EV இன்னும் பெரிய அளவில் வரல. பட் கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஸ்பேஸ் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. பர்சனல் EV வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த விஷயம் உங்களோட கம்பெனி கிட்ட ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டாக இருந்துச்சு. பட் அதில் என்ன இஷ்யூ வரும்னா, இப்போ பர்சனல் EVனா நம்ம ஒரு 2-wheelerலாம் நம்ம கொண்டு ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்கும், நம்ம கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம், ஒரு கார் பைக், நார்மல் பைக் விடுற மாதிரி. பட் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு நீங்கள் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் வந்து எப்படி சார் கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் சைட்டுக்கு போய் பண்ணி கொடுக்குறீங்களா, இல்லை வெஹிக்கிள் வந்துட்டு எடுத்து? நம்மளோட ஸ்ட்ராங் பிலீவ் என்னன்னா, சர்வீஸை ப்ராப்பராக கொடுத்தோம்னாவே சேல்ஸ் நடக்குங்கிற ஒரு தாட் தான் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ். நம்ம இருக்கிற பசங்க கிட்டத்தட்ட நம்ம இருக்கிற டீம்லேயே டோட்டல் டீம் பார்த்தீங்கன்னா டீம் சைஸ் அபவுட் வந்து 30 numbers. 30 numbers 8 numbers வந்து ஒன்லி ஃபார் சர்வீஸ் மட்டும் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா நான் இப்போ நாகாலாந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அங்கேயுமே நம்மளோட சர்வீஸ் இன்ஜினியர் போயிட்டு வருவாரு. எல்லாமே பர்டிகுலர் ஃபீல்டு சர்வீஸ் தான், நாட் நம்ம ஷோரூம் பேஸ்ல சர்வீஸ் சென்டரை வச்சு நம்ம பண்றது இல்லை. ஈவன் தோ நம்ம டீலர்ஸ் இருந்தாலுமே பெட்டர் டு ஹாவ் அங்கே ஃபீல்டு சர்வீஸ் போனால் தான் பெட்டராக கஸ்டமர்கிட்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, கஸ்டமர்கிட்ட சொல்யூஷனும் ப்ராப்பராக கொடுக்க முடியுது. இது என்னன்னா நம்ம ஜென்ரல் சர்வீஸாக எடுத்துகிட்டு போகிறோம். இட்ஸ் நாட் லைக் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் தேவையில்லை, மெயின்டெனன்ஸ் வேண்டியதில்லை அப்படின்னு கிடையாது. எல்லாமே ப்ரிவென்டிவ் சர்வீஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லா கம்பெனிஸும் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். நம்ம வந்து 3 to 4 months ஒன்ஸ் வந்து நம்ம எல்லா பக்கமே ஜெனரல் சர்வீஸ் பிளான் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணி கரெக்டான இன்ஜினியர்ஸை ப்ராம்ப்டாக அனுப்பிச்சு விட்றோம். ஓகே சார், இப்போ நார்மல் வெஹிக்கிள், நம்மளோட கேஸ்லைன் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஆயில் சேஞ்ச் இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேற பார்ட்ஸ் மாற்றணும், கரெக்டாக ஃபில்டர் மாற்றணும். EVல நம்மளுக்கு என்னென்ன மாதிரி சர்வீஸ்ல என்னென்ன மாதிரி? ஸோ EVஸ்லையும் வந்து உங்களுக்கு இருக்கும், ஆக்சில் ஆயில் இருக்கு, பிரேக் ஆயில் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து லெட் ஆசிட் எடுத்துட்டாங்கன்னா டிஸ்டில் வாட்டர் டாப் அப், மேலே ஹாட் வாட்டர் வச்சு க்ளீன் பண்றது, வேஸ்லின் ஜெல் அப்ளை பண்றது. ஸோ இந்த மந்த்லி ஆக்டிவிட்டியாக அதை நம்ம லெட் ஆசிட் பேட்டரிஸ்க்கு கஸ்டமரை நம்ம எஜுகேட் பண்றோம். கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம இதை மந்த்லி இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும், அப்போதான் உங்களுக்கு லைஃப் கிடைக்கும். 3 to 3.5 years வருது அப்படிங்கிறத நம்ம எஜுகேட் பண்ணுறோம், அதையும் அஷ்யூரும் பண்ணுறோம். நம்ம போகும்போதும் நம்ம அதையும் சர்வீஸ் பண்ணிடுறோம் லெட் ஆசிட்ல. ஸோ இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் நார்மலாக எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும் பண்ணி தான் ஆகணும். லெட் ஆசிட்டுக்கு லித்தியமுக்கு பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஆக்டிவ் ஸ்மார்ட் பேலன்சர் இருந்துச்சு, BMS இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி, அதை ஆப்பில் கனெக்ட் பண்ணி அதோட நேச்சர் எப்படி இருக்கு, டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, அதில் ஒயரிங் எல்லாம் ஹீட் ஆகுதா, வேற செல் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கா, எல்லா செல்ஸும் ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம நார்மலாக பார்த்துக்கலாம். இது நார்மலாக ஒரு மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டியாக டெஃபினட்டாக பண்ணி தான் ஆகணும்.
ஸோ நீங்கள் வந்து லித்தியம் அயனும் சப்ளை பண்ணுறீங்க. எஸ் இது கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்ஷனலாக நம்ம கொடுக்குறோம். இப்போ நீங்கள் வந்து லெட் ஆசிட் வேணும்னாலும் லெட் ஆசிட் எடுத்துக்கலாம், லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் வேணும்னா லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரியும் எடுத்துக்கலாம். அதுலேயும் மைலேஜ் டியூனிங்கும் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இல்லை எனக்கு கண்டினியூஸ் ரன்னிங் வந்து 12 hours இருக்குது. இப்போ பித் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம கொடுக்குறோங்க. பித் இண்டஸ்ட்ரீஸில் லோடு இல்லாமல் பித்து கலைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள் கொடுக்குறோம், கல்டிவேட்டர்னு சொல்லிட்டுங்க. அது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ரன்னிங் வந்து 11 hours ரன் பண்ணுவாங்க. காலையில் எடுத்தாங்கன்னா ஈவினிங் 7 மணிக்கு நிப்பாட்டுவாங்க, மத்தியானம் லஞ்ச் மட்டும்தான், கண்டினியூஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அங்கே கிட்டத்தட்ட 70 volt 240 Ah போடுறோம். அங்கே நீங்கள் ஒரு டிராக்டர் எலக்ட்ரிக் டிராக்டர்ஸ் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே ஒன்றும் 70 volt 200 Ah 180 Ah யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம 240 Ah நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா கஸ்டமைசேஷன், எல்லாத்துலேயும் கஸ்டமைசேஷன் இருக்குங்கிறத நான் பாயிண்டாக சொல்கிறேன். ஓகே சார், அப்போ நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் வர்றாங்க, எனக்கு தெரியல பர்சனலி, இப்போ நான் வந்து லித்தியம் அயன் போகணுமா இல்லை லெட் ஆசிட் போகணுமா, யாருக்கு நீங்கள் எது சஜஸ்ட் பண்ணுவீங்க? எந்த டைம் எது எடுத்தால் பெட்டராக இருக்கும்? இல்லை இப்போ ஒரு அஃபோர்டபுள் தெரியும் இல்லைங்களா, அவங்களோட கஷ்டம் ஏதாவது சொல்கிறாங்க, என்ன இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், இந்த பிஸ்னஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, கொஞ்சம் கம்மியாக கொடுங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து லித்தியமாக புஷ் பண்ண முடியாது. இப்போதைக்கு லெட் ஆசிட் வாங்குங்க சார். உங்கள் பிஸ்னஸ் கொஞ்சம் 3 years நல்லா மூவ் ஆனதுக்கப்புறம் லெட் ஆசிட்டுக்கு பதிலாக நீங்கள் லித்தியம் 3 years கழிச்சு லெட் ஆசிட் பேட்டரியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் கூட போட்டுக்கலாம். ஏன்னா லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காஸ்ட் கம்மியாகிட்டு இருக்கும், லெட் ஆசிட்டை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தியாகிட்டே போகும். ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அந்த மாதிரி தான் ப்ளே பண்ணுறாங்க, லித்தியமும் ப்ரொமோட் பண்ணுறாங்க, லெட் ஆசிட் வந்து ப்ரொமோட் பண்ணுறது இல்லை. சார் இப்போ ஈவி வந்து இப்போ பூம் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட், குளோபல் மார்க்கெட். ஸோ நெக்ஸ்ட் 5 yearsல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம்? ஸோ இப்போ நம்ம கமர்ஷியலை பற்றி பேசிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம கமர்ஷியலில் வரலன்னு சொல்லலை, கமர்ஷியலில் வந்துட்டோம். 2023 விஷ்ணு கிளீன் எனர்ஜி வெஹிக்கிள்ஸ் LLPங்கிற கம்பெனி நம்ம அக்வயர் பண்ணியிருந்தோங்க. ஸோ அவங்க வந்து L5 இ-கார்கோவோட CART அப்ரூவல் வச்சுருந்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கனால அவங்க நெட்ஒர்க் பண்ண முடியல, அவங்களால ஒர்க் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொபோஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்க அப்படி. ஏன்னா நம்ம வந்து ஒரு டீலர்ஷிப்பில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக போயிருந்தோம். ஏன்னா நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கமர்ஷியலான ப்ராடக்ட்ஸ் கேட்குறாங்க. அப்போ நம்மகிட்ட இல்லாதப்போ ரேதர் தென் நம்ம போய் இன்னொரு புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை எடுத்து நம்ம பண்ணி நம்ம மறுபடியும் ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்கு பதிலாக இருக்கிற வெஹிக்கிளில் இருக்கிற கம்பெனியை தான் அக்வயர் பண்ணலாங்கிற ஒரு பிளானில் தான் அக்வயர் பண்ணோம். அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு L5 கேட்டகரி வெஹிக்கிள்ஸில் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ HCL ஃபவுண்டேஷன் மட்டுமே கிட்டத்தட்ட 55 vehicles எடுத்தாங்க. ABC மொபிலிட்டின்னு சொல்லிட்டு சென்னையில் அவங்க ஒரு 25 vehicles எடுத்தாங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 200+ vehicles தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான். நம்ம கம்ப்ளீட் திங்ஸ் என்னன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, கன்சிஸ்டண்டாக போகணும் ப்ராப்பராக. ஸோ ABC மொபிலிட்டி வந்து அவங்க வந்து ஃபுட் ட்ரக்குக்காக எடுத்தாங்க, லைக் ஜூஸ் டிஸ்பென்சிங் திங்ஸுக்காக. கம்ப்ளீட்டாக சென்னை ஃபுல்லாக அங்கங்கே வண்டியை பிளேஸ் பண்ணி உள்ளே வந்து மிக்ஸி, ஃப்ரிட்ஜ் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த திங்ஸ் எல்லாமே அவங்களே பண்ணிட்டாங்க, நம்ம வெஹிக்கிள் மட்டும் சப்ளை பண்ணோம். HCL ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு CSR ஆக்டிவிட்டியில் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே அவங்க 2 விளாத்திக்குளம் அண்ட் புத்தூர் பிளாக்குக்கு கார்பேஜ் அப்ளிகேஷனுக்காக வெஹிக்கிள் கொடுத்தாங்க. ஸோ அது நம்மளோட வெஹிக்கிள் கொடுத்தாங்க. பட் அதுக்கு வந்து நம்ம ரோட் லைசன்ஸ் வந்து நம்ம வெஹிக்கிள் கண்டிப்பாக LMV லைசன்ஸ் வேணுங்க, லைட் மோட்டர் வெஹிக்கிள் லைசன்ஸ் வேணும், இன்சூரன்ஸ் போடணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும், 2 வருஷம் கழிச்சு வருஷம் FC பார்த்தாகணும். ஸோ இது வந்து உங்களுக்கு கரண்ட்லி போயிட்டு இருக்க L5 கேட்டகரி வெஹிக்கிளோட 3-wheeler. ஃபர்தராக 2-3 ப்ராடக்ட்ஸ் போயிட்டு இருக்குங்க. மோஸ்ட்லி நான் அது ஒரு 6 monthsல ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணதுக்கப்புறம் சொன்னால் இன்னும் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு அதுவும் கமர்ஷியல் ப்ராடக்டாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் 2 vehicles பண்ணிட்டு இருக்கோம். அது 4-wheelerலேயே உங்களுக்கு பித் அண்ட் காயர் இண்டஸ்ட்ரீஸ்க்காக பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கமர்ஷியலாகவும் ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சூன் ரிலீஸ் ஆகிடும், நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, ஸ்டார்ட் ஆரம்பிச்சீங்க. ஸோ 2 year இருந்த உங்களுக்கு அந்த டிரான்சிஷன் சேலஞ்சஸ் என்ன, எது நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க? கண்டிப்பாக எம்ப்ளாயர் தான். ஏன்னா எம்ப்ளாயிங்கும் போது ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு சின்ன டொமைன் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு வைட் நாலேஜ் கிடைக்காதுன்னு தோணுச்சு. இங்கே நான் எல்லாத்தையும் பார்த்தாகணும் அப்படிங்கிற நெசசிட்டி இருந்துச்சு. 2018 அக்கௌண்ட்ஸும் பார்த்தாகணும், மார்க்கெட்டிங் பார்த்தாகணும், ப்ரொடக்ஷன், குவாலிட்டி எல்லாமே, சேல்ஸ், பர்ச்சேஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு இனிஷியலாக. அது கம்ப்ளீட்டாக நான் என்ன ட்ரஸ்ட் பண்ணுறேன்னா ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸை டெவலப் பண்ணணும். எடுத்ததையும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆளை போட்டு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா மார்க்கெட்டில் பெனிட்ரேட் ஆகணும். மார்க்கெட்டில் கொஞ்சம் பெனிட்ரேட் ஆக தான் ஒவ்வொருத்தராக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு R&Dல எடுத்தோம், அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டியில் எடுத்தோம், பர்ச்சேஸில் எடுத்தோம், சர்வீஸில் எடுத்தோம். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம போகணும். ஸோ இங்கே வந்து எனக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு, ப்ரெஷர் இல்லை. ப்ரெஷர் இருந்தாலும் நமக்குள்ளே ஓனாக முடிஞ்சிருது. கஷ்டமோ நஷ்டமோ ப்ராஃபிட்டோ லாஸோ அது நமக்குள்ளே முடிஞ்சிருது.
ஸோ அது எனக்கு பெஸ்ட்டாக தோணுது எம்ப்ளாயருங்கிறது. ஏன் நான் இந்த கொஸ்டின் கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஒர்க்ல இருப்பாங்க. அவங்களுக்கு மைண்ட்ல ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் ஒரு ஐடியா இருக்கும். பட் அதை குவிட் பண்ணிட்டு அந்த டிரான்சிஷன் வெளியே வர்றதுக்கான டெசிஷன் மேக்கிங் அவங்க கிட்ட இருக்காது. ஒரு ஃபியர், கண்டிப்பா செக்யூரிட்டி போகும் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்க அந்த ஃபேஸ் எப்படி கடந்து வந்துருப்பீங்க? அந்த டெசிஷன் நீங்க ஒரு போல்டா அந்த டைம்ல எடுத்தீங்களா? ஸோ அதுக்காக இல்லை, நார்மலாக ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க நார்மலாக நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் சொல்கிறேனே, ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க கொஞ்சம் டிசிஷன்ஸ் வந்து இம்மீடியட்டாக எடுப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் நான் டிசிஷன் எடுத்தது வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக எடுக்க முடிஞ்சதுனால எடுக்கலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிலீவ் இருந்துச்சு. மார்க்கெட்டிங் எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பேசுறதுக்கே நம்ம கஷ்டப்படுவோம் முதல்ல. பட் இப்போ வந்து ஒரு ஃப்ளோ கிடைக்குது. மார்க்கெட்டிங்கில் இன்னும் நல்லா பேச முடியும் அப்படிங்கிற ஸ்ட்ராங் பிலீவ் வந்துச்சு. இது வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட வந்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது. லைக் ஒரு டிகிரி முடிக்கிறாங்க, டிகிரி முடிச்சதையுமே நான் வந்து ஒரு எம்ப்ளாயர் ஆகிடுவேன், நான் வந்து 1 crore 2 crores நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் இவ்வளோ பெரிய டர்ன் ஓவர் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா அவுட் ஆஃப் 10ல் வந்து ஒருத்தர் 2 பேர் சக்ஸஸ் ஆகலாம். மிச்ச பேர்லாம் ஃபெயில் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. நான் இனிஷியலாக நான் வந்து வெளியே வரும்போது ஒரு UEGP லோனில் தான் எடுத்தேன். ஒரு 10 lakhs லோனில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது இல்லாமல் பூட் ஸ்டாப்பிங் நான் கம்ப்ளீட்டாக வீட்டில் அம்மா கிட்ட இருந்தது, அம்மா ஒய்ஃப் கிட்ட இருந்த திங்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இனிஷியலாக. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போங்க அப்படிங்கிறது தான் என்னோட இன்ஃபர்மேஷனாக இருக்கும் எனி இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ இது இப்ப இருக்கிற அந்த கோவிட் அப்புறம் இருக்கிறவங்க கிட்ட நிறைய பேர் இந்த மென்டாலிட்டி பார்க்க முடியுது. என்னன்னா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நீங்க சொன்ன மாதிரி எடுத்தோடனே நம்ம மேலே போயிடணும், எடுத்தோடனே நம்மளுக்கு ரெவன்யூ பயங்கரமா ஜென்ரேட் ஆகணும், மார்க்கெட்ல எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் இருக்கு. அப்படி இல்லாட்டிக்கு அவங்களுக்கு எப்படி சொல்றது, இப்போ ஒரு டாக் ஷோ கூட நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஒரு ஸ்டார்ட் அப்னாலே ஒரு காஃபி ஷாப், ஒரு டீ ஷாப், ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்படி இவ்வளவு பெரிய ஒரு வேர்ல்டு இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் ஆகட்டும், ஆட்டோமோட்டிவ் ஒரு பெரிய வேர்ல்டே இருக்கு. பட் நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. பிரான்சைஸ் மாடல் பத்தி சொன்னீங்க, டிவி ஷோல நடந்துச்சு. அது ஒன்லி ஃபுட் அண்ட் ஹோட்டல்ஸ் மட்டும் வச்சுட்டாங்க. இன்ஜினியரிங் நடக்குது, பிரான்சைஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சில பேர் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்றது இல்லை. ஸோ அது என்ன மாதிரி போயிடுறாங்கன்னா, சில பேர் வந்து இது நம்மளே பண்ணிக்கலாமே அப்படிங்கிற தாட்டுக்கு வராங்க. ஸோ ஒரு OEM கீழே ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான சப்போர்ட்ஸ் நிறைய இருக்கும். இப்போ நான் ஒரு 3 years வந்து ஒரு டீலர்ஷிப் கொடுத்துருந்தோம் ஒருத்தருக்கு, ஒரு ஏரியாவில், மதுரையில் ஏரியாவில் கொடுத்துருந்தோம். ஸோ நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு காம்படிட்டர்கிட்டையும் வெஹிக்கிள் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இட்ஸ் லைக் எப்படி சொல்றது, நம்ம வந்து ஒரு ட்ரஸ்ட் பண்ணி நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க நல்லா ஒரு நேமே கிரியேட் ஆனதுக்கு காரணம் நம்ம அப்படிங்கும்போது நம்மளோட வண்டியை வச்சு தான் அவங்க சேல்ஸ் பண்ணாங்க. அவங்களோட நேம் அவங்கள அந்த ஏரியாவில் தெரிஞ்சிருக்கு. டக்குன்னு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் டிஃப்ரென்சஸ் வருது, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனில் வருது. அந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல் எஸ் சக்ஸஸ் 50%, ஃபெயிலியரும் 50% இருக்கு. இல்ல சார், நான் என்ன பர்சனலா நினைக்கிறேன்னா இந்த ஃபீல்ட்ல பிரான்சைஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பிரான்சைஸ் கொடுக்குறாங்க, அவங்க ஆப்ஷனல் மட்டும் தான் பண்ண முடியும். அண்ட் அது ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி, அவைலபிள் பண்ணாங்கன்னா அவங்க யூனிக்கா அதை பண்ணும். பட் நம்ம ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிரான்சைஸ் கொடுக்குறோம்னா அதோட ஷெல்ஃப் லைஃப் ஜாஸ்தி, அதோட ஸ்டேபிளான ப்ராடக்ட். ரெண்டாவது உங்க இன்வென்டரி வச்சுக்கணும்னு அவசியம் இருக்கு. ஆர்டர் எடுத்து நம்ம கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரான்ச்சைசி மாடல் தப்புன்னு சொல்லிட முடியாது, கண்டிப்பா சொல்ல முடியாது. ஃபுட் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி போகும்போது தான் தப்பு போகுது. பட் எனக்கு என்ன பர்சனலாக பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு ஒரு ரொம்ப நல்ல மாடல். ஏன்னா நம்ம ஒரு ABT ஆகட்டும், ஒரு மாருதி சுசுகி, ஃபோக்ஸ் வேகன், அது எல்லாமே ஃப்ரான்ச்சைசி மாடல்ல ஷோரூம்ஸ் ஆப்ரேட் சக்சஸ்ஃபுல்லாக தான் போயிருக்கு. ஸோ அது ஒரு அவேர்னஸ். டெஃபினட்டா இப்பயுமே நமக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. இப்போ நம்ம டீலர்ஷிப்பும் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு. எக்ஸிஸ்ட்ல வந்து ஒரு 4 டீலர்ஸ் இருக்காங்க அக்ராஸ் தமிழ்நாடு. ஸோ இன்னும் பர்டிகுலராக ஏன்னா கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம், பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால டீலர்ஷிப் வாண்டடும் இருக்கு நமக்கு ஆக்சுவலாக. ஸோ இன்ட்ரெஸ்டட் டீலர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி இந்த ஸ்கொயர் ஃபீட்ல ஷோரூம் இருக்கணும், ஒரு ரோட் ஃபேஸிங்ல வேணும், பார்க்கிங் ஸ்பேஸ் வேணும், இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணோம்னா டெஃபினட்டாக நம்ம டீலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே சார், டீலர்ஷிப் எடுக்க வரவங்க வந்து என்ன பர்பஸ்க்கு அவங்க கிளாரிட்டி கிடைச்சிட்டு, அதாவது அவங்க எடுக்கிற வெஹிக்கிள்ஸ் நீங்க சொன்ன பிரிக் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் எடுக்கலாமா, இல்லை என்ன பர்பஸ் மைண்ட்ல வச்சுட்டு உங்களுக்கு டீலர்? ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ல நல்லா போயிட்டு இருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கேம்பஸ் வெஹிக்கிள்ஸ். ஸோ அது நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிட்டு பேரலாக L5 கேட்டகரி விஷ்ணு கிளீன் எனர்ஜியோட டார்க் கிளாடியாவும் நம்மகிட்ட இருக்கு.
ஸோ அது வந்து கமர்ஷியல் என்டர்பிரைசஸ்க்கு லைக் கேஸ் சிலிண்டர்ஸ், வாட்டர் கேன் சப்ளைஸ்க்கு, உங்களுக்கு பழமுதிர், ஒரு மளிகை கடை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ பிரிக் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரீஸும் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கும். இப்போ நீங்கள் சேலம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் பிளான்ட்ஸ் நிறைய திங்ஸ் இருக்கு. பெருந்துறை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டையிங் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல்ஸ் நிறைய இருக்கு. சென்னை எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே ஆட்டோமொபைல்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸும் பார்க்கலாம். இவங்க வந்து கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸுக்கும் உள்ள கொண்டு வரலாம். ஸோ ரெண்டுக்குமே அவங்க பேரலாக பார்த்துக்க முடியும். ஓகே சார், இப்போ ஸ்டார்ட்அப்ல ஒரு பூட் ஸ்டார் கம்பெனி நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எஸ். பூட் ஸ்டார் சைடு சில பேர் போறாங்க, சில பேர் ஆரம்பத்தில் ஐடியா ஸ்டேஜ்ல இருந்தே இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி சில பேர் ஆரம்பிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ எந்த அப்ரோச் பெஸ்டா? மேபி அவங்களோட பிஸ்னஸ் மாடலை பொறுத்து தான். நாங்கள் ஒரு ஆட்டோமொபைல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து எங்களோட ஒரே ஒரு கஸ்டமர் பேஸ் இனிஷியலாக நான் திங்க் பண்ணது ஒன்லி பிரிக் இண்டஸ்ட்ரீஸ் தான். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா நம்ம திங்க் பண்ணோம், இங்கே எல்லாமே நம்ம கொண்டு போக முடியுங்கிறத. அதுக்கப்புறம் தான் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஏன்னா பிரிக் இண்டஸ்ட்ரீஸில் ரன் ஆகும்போது, பிரிக் இண்டஸ்ட்ரீஸுங்கும் போது உங்களுக்கு குண்டு குழி, சேரு, சகதி, மேடு, பள்ளம் எல்லாம் கலந்த ஒரு சர்ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ அங்கே ரன் ஆகுதா, எல்லா பக்கம் ரன் ஆகும். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரில் பண்ணோம், அக்ரிகல்ச்சரும் நல்லா சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ஸு, அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸு, ஃபயர் ஒர்க்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி எல்லா பக்கமுமே கொண்டு போக முடியும். அப்படின்னா அப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் எப்போ வருது அப்படின்னா, நம்ம வெஹிக்கிள் சக்ஸஸாக போகுது, ஒரு கஸ்டமர் இன்னொரு கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருந்தாலும் ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கொண்டு போக முடியும். இப்போ இன்னொரு பிஸ்னஸ் மாடல் பண்ணுறாங்க. அங்கே வந்து உங்களுக்கு ஒரு சோடா மேனுஃபேக்சரிங்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து வால்யூம் தான் பிஸ்னஸ் இல்லைங்களா. ஒரு ஃப்ரூட் ஜூஸ் பண்ணுறாங்க, ஜூஸ் ஒரு என்ன சொல்கிறது, போவான்டோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வால்யூம் தான் பேசும். அங்கே வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேபி ஜாஸ்தியாக இருக்கலாம். இப்போ ஒரு 2 வீலர் எடுத்துக்கலாம், 2 வீலருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி தான். ஸோ அந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸ் புல் பண்ணாமல் ஸ்டார்ட் அப் இந்தியா கீழேயே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. யூஏஇஜிபி லோன் இருக்கு, பிஓஇஜிபி இருக்கு, நீட்ஸ் இருக்கு. ஸோ நீட்ஸுங்கிறது 1 crore வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ 1 crore எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். இஃப் அட் ஆல் அந்த க்ரோர்ஸ்ல அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு 25 lakhsக்கு போகணும்னா பிஓஇஜிபி இருக்கு, யூஏஇஜிபிக்கு போனால் 10 lakhs. ஸோ ஒரு பூட் ஸ்டாப்பிங்காக போகும்போது தான் அந்த கஷ்ட நஷ்டங்கள் தெரியுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலாக. ஏன்னா நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அங்கே ஒரு கஷ்ட நஷ்டம் தெரியுது, கஸ்டமரோட கஷ்டம் எனக்கு புரியுது. பெருசாக பிக் தான். கண்டிப்பாக நம்ம வந்து வண்டி எல்லா பக்கம் கொண்டு போகணும், எல்லா பிரிக் இண்டஸ்ட்ரீஸும் நம்ம வண்டி இருக்கணுங்கிறது தான் திங்க் பண்ணுவோம். பட் அதுக்கு பெரிய வால்யூம் வேணும், பெரிய செட்டப் வேணும். இன்ஸ்டெட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 4500 square feet தான் இருந்தோம். 90 into 60 ஒரு 90 into 45 square feet தான். ஸோ அங்கே இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. இப்போ 1 year பேக் தான், 2024 மேல தான் இங்கே 16,000 square feet வந்தோம். ஏன்னா கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸும் வந்துருச்சு, இன் கேம்பஸ் வெஹிக்கிள்ஸும் பண்ணுறோம், நிறைய பிளென்டி ஆஃப் கஸ்டமைசேஷன் அப்ளிகேஷன் ஓரியன்டட் ப்ராடக்ட்ஸும் பண்ணும்போது எங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாச்சு. ஈவன் எங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்கும் போது 2-3 years பேக் வேணுங்கும் போது லோன் எடுத்தோம் பேங்க்ல, ஒரு 50 lakhs சிசி எடுத்தோம். ஸோ அது மட்டும் தான் எங்களுக்கான லோன் அமௌண்ட்டும் இருக்கு, மற்றபடி எதுவும் பெண்டிங்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நீங்க லோன் போனதே ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகி மார்க்கெட்டை நம்ம கேப்சர் பண்ணது, கரெக்ட், ரெவன்யூ வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எஸ். பட் இப்போ ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம்ஸ் சொன்னீங்க, அது வந்து என்ன கிரைட்டீரியால கொடுக்குறாங்க? யார் வேணா அப்ளை பண்ணலாமா, இல்ல அவங்க டெப்ட் மாதிரி கொடுக்குறாங்களா, இல்ல டேர்ம் லோன் மாதிரி தான் கொடுக்குறாங்க, கிராண்ட் மாதிரி கொடுக்கல. கிராண்ட்டுங்கிறது ஒரு சப்சிடி மாதிரி, ஒரு 25% வந்து உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. அதில் ஈச் ஸ்கீம்லேயுமே வந்து உங்களுக்கு அதில் ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங் பிரிக்கிறாங்க. ட்ரேடிங்க்கு கம்மியான அமௌண்ட் இருக்கும், மேனுஃபேக்சரிங்க்கு உங்களுக்கு ஃபுல்ஃபில் நான் சொன்ன அமௌண்ட்ஸ் 10-25 lakhs 1 crore அது எல்லாமே கொஞ்சம் இப்போ ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குமோ. ஏன்னா நீங்கள் மந்த்லி இஎம்ஐ மாதிரி நீங்கள் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம அடைச்சிட்டே வரலாம். நீங்கள் இன்ஸ்டெட் ஒரு இன்வெஸ்டர்ஸ்ட்டு போயிட்டீங்கன்னா இன்வெஸ்டர்ஸுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஈக்விட்டி கொடுக்கணும். வேணான்னு சொல்ல, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம ஷேர்ஸ் கொடுக்குறோங்கிற தப்பு இல்லை. பட் இஃப் அட் ஆல் ரெக்வயர்ட் அப்படின்னா மட்டும் அங்கே போகலாம் அப்படிங்கிறது தான் தாட். ஒரு 80% இதில் ட்ரை பண்ணி பூட் ஸ்டாப்பாக ஆரம்பிச்சு நீங்கள் பண்ணி கொண்டு போகலாமே அப்படிங்கிறது தான். ஓகே, நாங்க பார்த்த வரைக்கும் சார் இந்தியன் ஈகோசிஸ்டம் ஸ்டார்ட் அப் இன்வெஸ்டர்ஸ்மே அவங்க மைண்ட் எப்படி இருக்குன்னா,
ஐடியா ஸ்டேஜ்ல இன்வெஸ்ட் பண்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. யூஎஸ்ல பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல இருந்து எல்லா பெரியதுமே ஒரு ஐடியா ஸ்டேஜ்ல இருந்து ஒரு வெரி பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து உங்களுக்கு மில்லியன்ஸ் இன்வெஸ்ட் பண்றது. கண்டிப்பா இந்தியால வந்து கொஞ்சம் எல்லாமே சேர் கேம் ஆகுது. நம்ம ஆல்ரெடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்றோமா, நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டோம்னு பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே வராங்க. ஸோ நான் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய வெப்சைட் அப்ளை பண்ண போதே சீட் ஃபண்ட் அப்ளை பண்ணாலுமே அவங்க லாஸ்ட் 3 years ரெவன்யூ ஃபைனான்சியல்ஸ் கேட்குறாங்க. ஸோ நான் சீட் ஃபண்டுக்கு அப்ளை பண்ணும்போது எப்படி கொடுக்குறீங்க? பட் இதுதான் கரெக்ட் ஈகோசிஸ்டம். இப்போ நம்ம இதில் தான் ப்ளே பண்ணி ஆகணும். பட் நிறைய பேர் என்ன முதற்கொண்டு இனிஷியலாக என்ன நம்ம புரிஞ்சுக்கிறாங்கன்னா யூஎஸ் மாடல் மாதிரி நம்ம கிட்டே இருக்கும் ஒரு நல்ல ஐடியா எடுத்துட்டு போனோம்னா நமக்கு உடனே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும், கையில எதுவுமே நம்ம போடாம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தப்பான மைண்ட் செட் இருக்கு. பட் நீங்க சொல்ற மாடல் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். ஸ்டார்ட் அப் இந்தியா மூலமா போறோம், நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், அங்கே இருக்கும் திருப்பியும் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஸ்மால் ஸ்கேல்ல இருந்து ஆரம்பிச்சு போகும்போது நமக்கு அந்த லேர்னிங்ஸ் கிடைக்கும். எஸ் டெஃபினட்டா. இப்போ ஒரு 7-8 இயர்ஸ் டிராவல் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த ஃபீல்டுல நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் அண்ட் கத்துக்கிட்ட லெசன்ஸ் என்னன்னு? ஸோ சேலஞ்சஸ்ன்னு பார்க்கும்போது காம்படிட்டர்ஸ் வெஹிக்கிள்ஸும் நம்மகிட்ட சர்வீஸ் கேட்பாங்க. ஏன்னா காம்படிட்டர்ஸ் வந்து ப்ராப்பரான சர்வீஸ் கொடுக்காத போது தான் நம்மளோட வண்டியை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா டார்க்குன்னா பொள்ளாச்சி வண்டிக்கு ப்ராப்பராக சர்வீஸ் கொடுத்துட்றாங்கப்பா அப்படிங்கிறத கஸ்டமர்கிட்ட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க கஸ்டமர்ஸ். ஸோ அது மூலியமாக தான் ரெஃபரன்ஸ் நடந்துச்சு கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்கும். ஸோ காம்படிட்டர் வண்டியே வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக வேற டைப், அவங்களுக்கு பிரஸ்ட் டைப்பு, செயின் ஸ்ப்ராக்கெட் டைப் போட்டிருப்பாங்க, மோட்டர் டு ஆக்சல். ஸோ அதோட ஸ்பேர்ஸ் எல்லாம் எங்களுக்கு பெரிய சேலஞ்சஸாக இருந்துச்சு. ஸோ அதுக்கான சோர்சிங், அது எப்படி சப்ளைஸ் நம்ம சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயமா இருந்துச்சு ஒன்று. இதுக்கப்புறம் அடுத்தது எகைன் நெட்வொர்க்கிங் தான். இப்போ நம்ம ஒரு டீலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுக்கணும்னு யோசிப்போம். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் அந்தந்த ஏரியாவில் ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபார் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், ஒரு இமீடியட்டாக போய் ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணுறதுக்காகட்டும். ஸோ அங்கே எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்துச்சு. எல்லா பக்கம் நம்மளோட பசங்களையே எல்லா பக்கம் அனுப்புறோமே அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. இப்பயுமே அது ஒரு சேலஞ்சிங் தான். ஏன்னா திடீர்னு வந்து ஒரு மகாராஷ்டிரா போகிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மகாராஷ்டிரா இமீடியட்டாக போச்சுன்னா போக மாட்டாங்க திடீர்னு பசங்க. ஏன்னா அவங்களுக்கும் பர்சனல் ரீசன்ஸ் இருக்கும். இல்லை ஒரு 3 days கழிச்சு போகிறேன், இன்னொரு 2 days கழிச்சு போகிறேன். அது ஸ்டில் இப்போ வரைக்கும் அது சேலஞ்சிங் தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் மேன் பவர் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் தான் எப்போவுமே. பட் ஸ்டில் பரவாயில்ல, பசங்க இப்போ வந்து எஜுகேட் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிறாங்க கஸ்டமர்ஸ். ஸோ ஒரு வண்டி நின்றுச்சு அப்படின்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத நம்ம எஜுகேட் பண்ணுறோம் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ்க்கு. ஸோ அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷம் கிளம்புறேன் சார், நான் போகிறேன் சார், போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற தாட்டுக்கு வராங்க. ஸோ அது எனக்கு பரவாயில்லன்னு தோணுச்சு. அந்த சேலஞ்சிங் வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகே, எனக்கு அடுத்த கொஸ்டின் அதான் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு கோர் டீம் பில்ட் பண்ணி, எஸ், நம்மளோட விஷனை பிலீவ் பண்ணி அவங்க ஒரு கோர் டீம் நம்ம கூட இருக்கணும். ஸோ அது எப்படி சார் பில்ட் பண்ணீங்க, எப்படி பண்ணலாம்னு நீங்கள் சஜஷன் பண்ணுவீங்க? இப்போ பசங்க நமக்கு டோட்டலாக 30% இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க. அதில் கேர்ள்ஸ் மட்டும் ஒரு 3 பேர், மிச்சம் எல்லாமே பாய்ஸு. ஸோ நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்க பசங்க, என் கூடவே இருக்கிற பசங்களும் இருக்காங்க. ஸோ இது என்னன்னா பிலீவ் தான். இப்போ நம்ம டார்க்கை நம்பி வந்திருக்காங்க, அவங்களும் நம்மளை நம்பி தான் அவங்களும் இருக்காங்க, அவங்கள நம்பி தான் நம்மளும் இருக்கோம். 2 பேருமே வின் தான். டீலர்ஸ்க்கும் நான் தான் சொல்லுவேன், நீங்களும் ஜெயிக்கணும் நானும் ஜெயிக்கணும். எம்ப்ளாயிஸ்க்கு நான் தான் சொல்லுவேன், நீங்களும் ஜெயிக்கணும் நானும் ஜெயிக்கணும். கம்பெனி க்ரோத் ஆச்சுன்னா உங்களுக்கும் க்ரோத் இருக்கும். கம்பெனி ப்ராடக்ட் கொடுக்குதுன்னா, டீலருக்கு கொடுக்குதுன்னா, டீலரும் வந்து சக்ஸஸ் ஆகிறாங்க, அவங்களுக்கும் ஒரு மார்ஜின் தேவைப்படுது, அவங்களுக்கும் சக்ஸஸ் ஆகிறாங்க. இது பசங்களுக்கு ப்ராம்ப்டான சர்வீசஸ் எல்லாமே, இப்போ லைக் ஒரு இஎஸ்ஐ ஆகட்டும், ஒரு பிஎஃப் ஆகட்டும், ஒரு இன்சூரன்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு என்ன தேவை, ஒரு டீம் அவுட் ஆகட்டும். ஒரு டீம் அவுட் வந்து வருஷம் பிளான் பண்ணுவோம், வெளியே எங்காவது போயிட்டு வருவோம். ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி தான். ஒரு 1 day 2 days வந்து வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்கும், ப்ரெஷர் இல்லாமல். முக்கியமாக பசங்க கிட்ட எல்லாமே கூலாக தான் ஆக்ட் பண்ணுறாங்க, எல்லாமே கூலாக தான் இருப்போம். பெருசாக ப்ரெஷர் போடுறதில்ல, முடிச்சே ஆகணும் அப்படின்னு இல்லை. இன்ஸ்டெட் ஒரு ப்ராசஸ் டெவலப்மெண்ட்டாக கொண்டு போகிறோம். இதை வந்து ப்ராசஸாக மாற்றி, இதை வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறியா, அதை வந்து ஒரு 7 hours ஒர்க் பண்ண வை, 6 hours ஒரு டைம் ஸ்டடி எடுத்து அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற திங்ஸ் எல்லாம் அவங்களே செல்ஃபாக எடுத்து பண்ணுறாங்க. இது இல்லாமல் கெய்சன், கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு பர்சன்ஸுக்குமே வந்து கெய்சன் வந்து மந்த்லி ஒரு கெய்சன் வந்து அவங்க டார்கெட்டாக அவங்களே எடுத்து அவங்களோட ஏரியா ஆஃப் ஒர்க்கில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ தட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. தட்ஸ் ஹவ். சூப்பர். ஸோ ஹையர் பண்ணுறது வந்து நீங்கள் இது க்ரைட்டீரியா வச்சுருக்கீங்களா? ஒரு பர்சனை ஹையர் பண்ணும்போது என்னென்ன பேராமீட்டர்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க?
ஸோ பேசிக் டெக்னிக்கல் நாலேஜ் தான் பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு இன்ஜினியர் வராரு, ஒரு பிஇ மெக்கானிக்கல், பிஇ ஆட்டோமொபைல் வராரு அப்படின்னா பேசிக்கான கொஷின்ஸ் கேட்போம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆக்சில் டிஃபரன்ஷியல் என்னன்னு கேட்போம். 10 பேர்த்துல 3 பேருக்கு தான் தெரியுது, 7 பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு ஆக்சில் டிஃபரன்ஷியலுங்கிறது ஒரு மெயினான ஒரு ஆட்டோமொபைல் பர்சனுக்கும் மெக்கானிக்கலுக்கும் தெரியணும். அந்த விஷயங்கள் தெரியாத போது நான் அவங்கள எலிமினேட் பண்ணிடுறேன். இப்போ ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்செல்லாம் கொஞ்சம் ஸ்க்ரூட்டன் பண்ணி தான் அதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுக்கிறோம். ஸோ அப்படி இருந்தால் இன்னும் பெட்டர்னு தோணுது. ஏன்னா நான் புல்லில் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது ஒரு ஜெனரல் மோட்டார்ஸில் இருந்த ஒரு வைஸ் பிரசிடென்ட் தான் இன்டர்வியூ பண்ணார் என்னே. அப்போ இன்டர்வியூ பண்ணும்போது நான் அவர் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நான் பெருசாக ஆன்சரே பண்ணல. அபவுட் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்டதான் ஒரு 4 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருப்பேன். பட் அதுக்கு முன்னாடியே ஆப்டிடியூட் டெஸ்ட் இருந்துச்சு. 21 out of 25 எடுத்திருந்தேன். அந்த பேப்பரும் அவர் முன்னாடி டேபிள்லேயே இருந்துச்சு. அந்த ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் மார்க்கை வச்சு மட்டுமே யுவர் செலக்டட் அப்படின்னு சொன்னார். நீ இன்னொரு 6 monthsக்கு வெல்டிங் அடிக்கணும், ஃபிட்டிங் ஜாப் பார்க்கணும், ஸ்டோர்ஸில் மெட்டீரியல் இஷ்யூ பண்ணணும், வெல்டிங் செட்டிங் பண்ணணும், பர்ச்சேஸ் வேணும்னா போய் வெட்டில் போய் வாங்கிட்டு வரணும், இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணியான்னு கேட்டார். பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். இது என்னன்னா ஒரு பேஸ் ஒர்க்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அப்படி இருக்கும்போது தான், அப்படி இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் இப்போ என்னை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். சில பேர் இப்போ இன்ஜினியர்ஸ் எல்லாம் வர இன்ஜினியர்ஸ் வரும்போதே எதிர்பார்க்கறது 30,000 40,000 வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. நம்மளால கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் தான் கண்டிப்பாக கொடுத்துருவோம். இப்போ இன்னும் அந்த growth ஒன்றும் அடையல. ஸோ ஒரு மினிமல் சேலரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 17,000 15,000னா அதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரீஸ், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் பேஸ்டு கம்பெனி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்ட்டு. இங்கே எல்லாமே நல்ல நாலேஜ் கிடைக்குதுன்னு சொல்ல வரேன். எனக்கு புல் மிஷின்ஸ் தான் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பேஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. அந்த பேஸ்மெண்ட்டை இங்கே நான் என்னால் கொடுக்க முடியுங்கிற சுச்சுவேஷன் தான் எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லுவேன். வர பசங்கிட்ட எல்லாத்துட்டையும் உன்னோட growthக்கு நான் பொறுப்பு, உன்னோட நாலேஜுக்கு நான் பொறுப்பு, நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எல்லாமே. ஒரு இனிஷியல் 2 years இருந்துட்டு நீ வெளியே போ, இன்னும் ஒரு பெரிய கம்பெனிக்கு போ. அப்படி நிறைய கம்பெனிஸ்க்கு போயிருக்காங்க, நல்ல சேலரி வாங்கிட்டு போறாங்க. ஸோ தட் நாலேஜ் நம்ம டெஃபினட்டா கொடுக்க முடியும் ஸ்கில்ல. ஓகே, ஒரு ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்றது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். எஸ், கண்டிப்பா சேலரி கம்மியா தான் இருக்கும், பட் நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் நிறைய லேர்னிங். எஸ், கரெக்டா. நீங்க ஒரு கார்ப்பரேட் போய் உட்காந்தீங்கன்னா ஒரு சின்ன நீஷ், ஒரு சின்ன இதுல உட்கார வச்சிருக்காங்க. அது மட்டும் தான் ஒரே ஒரு கமாடிட்டி மட்டும் பார்க்க சொல்லிடுவோம். இது இங்க வந்தது A to Z பார்க்கணும். கரெக்ட். ரெண்டாவது, ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் இப்போ பர்சனலா அட்வைஸ் பண்றது என்னன்னா, அதே ஃபீல்ட்ல ஒரு ஸ்டார்ட் அப்க்கு நீங்க ஒரு கம்பெனிக்கு நீங்க ஒரு 2-3 years ஒர்க் பண்ணுங்க. ஸோ அந்த ஃபீல்ட்ல என்ன இருக்கு, அந்த என்ன அது நம்மளால பண்ண முடியுமான்னு தெரியறதுக்கே நம்ம கண்டிப்பா. ஸோ நம்ம அதுல க்ரோ ஆகிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பர்டீஸ் டெவலப் பண்ணிக்கலாம். நமக்கு ஃபீஸிபிளா இல்லையா, வேற பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய பேர் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறவங்க நான் ஒர்க்கிங் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. அதுவும் நான் தப்பா பாக்குறேன். அதே மாதிரி காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்தே இன்டர்ன்ஷிப் வரது இன்னும் பெட்டரா இருக்கு. எஸ். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம நல்லாவே கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நீங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 12-13 காலேஜஸ் கூட நம்ம MOU பண்ணியிருக்கோம். இன்டர்ன்ஷிப் நம்ம ப்ராப்பரா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தாங்கன்னா லோடிங் முதற்கொண்டு எல்லாத்தையும் நீ பார்க்கணும். உள்ள உனக்கு ஆஃபீஸ் ஒர்க்கும் கொடுப்போம், அசம்பிளி ஒர்க்கும் கொடுப்போம், ஸ்டோர்ஸ்லயும் ஒர்க் கொடுப்போம், வெல்டிங்லயும் ஒர்க் பண்ணுவோம். அவனுக்கு எல்லா பக்கமும் ஓரளவுக்கு பேஸா தெரிஞ்சிருது, அவனுக்கு ஈஸியா அவனுக்கும் புரியுது. சோ அவங்க எப்படி சொல்றாங்க, லைஃப்ல டைம் சேவ் பண்ணி ஃபுல் டைம் ஜாபா போய் கத்துக்கறாங்க. ஆல்ரெடி ஒரு எஜுகேஷனல் பீரியட்ல இருக்கும்போதே அவங்க கத்துக்கிறாங்க. கரெக்ட். ரெண்டாவது அவங்க ரிஸ்க் கம்மியாகுது. அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம், என்ன வேலை வேணா செய்யலாம், ஏர்ன் பண்ணியாங்கிற அவசியம் இல்லை. டெஃபினட்டா. ஸோ அது நான் ஒரு நல்ல மாடல் சஜெஸ்ட். எஸ். ஈவன் நம்ம கம்பெனியில ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸ் ஒரு 3% வெளியே போயிட்டு 2-wheeler சர்வீஸ்ன்னு தனியாக ஆரம்பிச்சாங்க, 3-wheeler சர்வீஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட நாலேஜை கேதர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கில் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சு. அவங்க தனியாக ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம். எஸ். இப்போ ஒரு ஆண்டர்பிரனர் பண்ணேன். ஸோ நீங்க அவங்களுக்கு ஒரு 3 skills நீங்க டெவலப் பண்ணிட்டு நீங்க உள்ள வாங்க மேண்டேட்டரியா. ஓகே. எந்த 3 skills சொல்லுங்க? ஸோ பேஸா நான் சொல்றது கீப் கூல் அப்படிங்கிறது தான். ஒரு கூல் அண்ட் கம்போஸ்டா போயிட்டு இருந்தோம்னாவே எல்லாத்தையும் நம்ம டேக்கிள் பண்ணிட்டு கொண்டு போயிடலாம். ஸோ இதுக்கு எல்லா நாலேஜும் எனக்கு இருந்தால் தான் நான் பண்ண முடியுங்கிறது கிடையாது. என்னன்னா நம்மளோட செல்ஃப் லேர்னிங் கண்டிப்பாக இருக்கணும், செல்ஃப் இம்ப்ரூவைசேஷன் இருந்துகிட்டே இருக்கணும், ஒரு ஹெல்த்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறம் கூல் அண்ட் கம்போஸ்டாக இருக்கணுங்கிறத நான் சொல்லுவேன். பசங்கள்ட்டையும் பெருசாக நான் ப்ரெஷர்லாம் பண்ண மாட்டேன். சரி தப்பாயிச்சாடா பரவாயில்ல பார்த்துக்கலாம், விடு, லாஸா பரவாயில்ல, கஸ்டமருக்கு தானே கொடு அப்படிங்கிற தாட்டில் தான் பசங்களையும் நம்ம வளர்த்துறோம். இப்போ நம்ம சர்வீஸ்க்கு அனுப்புகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15 days அங்கே இருக்காங்க.
சென்னை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள். அவங்களோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 25,000 வந்திருக்கு அப்படின்னா சேலரியோட சேர்த்து நமக்கு அமௌண்ட்டுன்னு உள்ளே வந்திருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 தான் வந்திருக்கு, ஒரு 5,000 லாஸ். இட்ஸ் ஓகே. பசங்களையும் நம்ம அதை தான் சொல்ல வரோம், நீ வந்து சர்வீஸை ப்ரொவைட் பண்ணு, லாஸ் ஆனால் பரவாயில்ல. அந்த தாட்டை எல்லா ஆண்டர்பிரனர்ஸும் எடுத்துக்குவாங்களான்னு தெரியல, பட் அதை எடுத்துட்டா இன்னும் பெட்டர். ஏன்னா அந்த லாஸ் வந்து இன்னொரு பக்கம் யூஸ் ஆகும். எங்கன்னா நீ அந்த 25,000 செலவு பண்ணியிருக்க, ஒரு 10 கஸ்டமரை நீ அட்டன் பண்ணியிருக்க, அந்த 10 கஸ்டமர்ல ஒரு கஸ்டமர் போய் ரெஃபர் பண்ணாலும் ஓகே தான், பரவாயில்ல. நீ சர்வீஸ் ப்ராம்ப்டா கொடு, ஒரு ஸ்பேர்ஸ்ல கம்மி பண்ணி கொடுக்குறியா, பரவாயில்ல கம்மி பண்ணி கொடு, தப்பு கிடையாது. அந்த தாட் எல்லாத்துக்கும் வரணும்னு நான் சொல்ல வரேன். இல்லை நான் 200% ஸ்பேர்ஸ் லாபம் வச்சு பார்க்கணும்னா அதெல்லாம் கண்டிப்பாக பாசிபிலிட்டி இல்லை. எனக்கு நான் காசுன்னு நோக்கி போனோம்னாலும் ஒத்து வராது இந்த மாதிரி பிஸ்னஸ்ல சொல்ல வரேன். ஸோ ஒரு பேஷன் நோக்கி போகிறோம், ஒரு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதுதான் நம்மளோட ப்ராசஸ். நம்மளோட வெஹிக்கிள்ஸ் அங்கே ப்ரொடக்ஷனை டிலே பண்ணாமல் வெஹிக்கிள்ஸ் அங்கே ரன் ஆகணும், நம்மளோட வண்டி அங்கே ஓடணும், நம்ம வண்டினால அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும், அவங்களுக்கு சேல்ஸ் எடுத்து கொடுக்கணும். இதை தான் நான் பசங்ககிட்ட பிச் பண்ணுவேன். ஸோ இதுதான் நான் சொல்கிறது தான், கூல் அண்ட் கம்போஸ்டாக காசை பற்றி ரொம்ப யோசிக்காமல் இவ்வளோ மார்ஜின் வைக்கலாம், இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகலாமே அப்படிங்கிறது தான். ஓகே. பட் ஒரு ஃபவுண்டரா ஒரு ஓனரா நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குமாங்க சார். எண்ட் ஆஃப் த டே இப்போ என்ன மிஸ்டேக் ஆனாலும் நம்ம கிட்ட தான் வருவாங்க, இந்த ப்ராப்ளம் நம்ம தான் சால்வ் பண்ணணும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நம்ம ஹேண்டில் பண்ணணும், அடுத்த சேல்ஸுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சேல்ஸ் குறைஞ்ச நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ எல்லாரும் ஏதாவது பிரச்சனையா நம்மளை பார்ப்பாங்க, நம்ம தான் ஆன்சரபிளாக இருக்கு. கரெக்ட். ஸோ அந்த ப்ரெஷரை எப்படி சார் ஹேண்டில்? ஸோ அந்த ஹைரார்கி தான் நம்ம இப்போ முதல்ல வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு பர்சனுக்கு ஒவ்வொரு மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தனியாக கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு ஜெனரல் மேனேஜர்னு ஒருத்தர் நம்ம அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு கீழே கம்ப்ளீட்டாக ஆப்ரேஷன்ஸ் வந்துடும். நான் வந்து உங்களுக்கு R&D அண்ட் மார்க்கெட்டிங் மட்டும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு மார்க்கெட்டிங்கில் ப்ரெஷர் இருக்குது. எஸ், ஏன்னா அவங்க பசங்க ப்ரொடக்ஷனை அச்சீவ் பண்ணிடுறாங்க, நான் கொடுத்ததெல்லாம் ஒர்க் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 30 numbers 35 numbers மந்த்லி பண்ணுறோம். ஸோ 35 numbers கொடுத்தாலும் மந்த்லி அச்சீவ் பண்ணிடுறாங்க. அப்போது அவங்களுக்கு இன்னும் 40 கொடுக்கணுங்கிறது என்னை ஓட வைக்கிறாங்க பசங்க. ஸோ அந்த ஓட வைக்கும்போது என்னையும் ரன் பண்ண வைக்குது, பசங்க தான் ரன் பண்ண வைக்கிறாங்க. அதை நோக்கி போகும்போது இது வந்து ப்ரெஷராக நான் பார்க்கல, இதுதானே நம்மளோட பேஷனை, இதுதானே நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறதுக்கு தான் நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். சார் இப்போ ஈவியில் பார்த்தீங்கன்னா சில மித்ஸ் இருக்கு, சில தாட் சில பேருக்கு என்ன இருக்குன்னா, சில பேட்டரி சீக்கிரம் லைஃப் போயிடும், நமக்கு போட்ட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வராது அப்படின்னு சில மித் என்ன, அதை நீங்கள் என்ன பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சார் இண்டஸ்ட்ரி யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி எடுத்துனோம்னா இனிஷியலாக வந்து லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி வரல. நாங்கள் 2020 லித்தியம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அப்போ வந்து நிக்கல் மெக்னீஷியம் கோபால்ட் தான் வந்துச்சு. ஸோ அப்போது 60 ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, 60 volt 60H which is around 3.6 kWh is more than sufficient for 8 hours shift running for brick industry. அப்படிங்கும்போது ஓகே எடுத்துக்கலாம் அப்படின்னா வருஷம் அது 5% இல்லை 10% வரைக்கும் எஃபிஷியன்சி கம்மியாயிட்டு வருது. ஸோ அது வந்து எங்களுக்கு லேட்டர் ஸ்டேஜ் தான் தெரிய வருது. மேபி அது எல்லா மேனுஃபேக்சரர்ஸ்க்கான லேர்னிங்னு நான் நினச்சேன், எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10% எஃபிஷியன்சி கம்மியாயிட்டு வரும்போது 3 to 4 yearsலேயே கிட்டத்தட்ட அந்த 8 hours ஷிஃப்ட் ஒர்க்கிங் இல்லாமல் அது 6, 5 மாறிட்டே வருது. ஸோ அங்கே தான் எங்களோட ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சது. அது ஒரு பெரிய லேர்னிங். இன்ஸ்டெட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி வந்து உங்களுக்கு NMC விட கொஞ்சம் எஃபிஷியன்சி நல்லா இருக்குது, எஃபிஷியன்சி கம்மியாகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆக்டிவ் ஸ்மார்ட் பேலன்சர் அதில் கொடுக்கும்போது உங்களுக்கு செல்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிடுது. NMCயில் முதலெல்லாம் வந்து ஸ்மார்ட் BMS வந்ததில்லை. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் தான் ஒரு 1.5 years தான் இது வந்து அடாப்ட் ஆகிருக்கு. இந்த பேலன்சிங் ஆக்டிவிட்டிஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டரியோட லைஃப் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. எஸ், தேர் இஸ் அ இஷ்யூ. என்னன்னா லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் கிரேட்ஸ் வந்து நிறைய கிரேட்ஸ் இருக்குது, ABC அப்படிங்கிற மாதிரி கிரேட்ஸ் இருக்குது. ஏங்கிறது ஹை குவாலிட்டி செல்ஸ் உங்களுக்கு தெரியும், அதில் பிராண்ட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நம்ம CalB அப்படிங்கிற ஒரு செல்ஸ் எடுத்தோம்னாவே அதுலேயே 2-3 கேட்டகரிஸ் கொண்டு வராங்க. ஸோ மிக்ஸ்டப்பாக இருக்குது, மார்க்கெட்டில் கொஞ்சம் பயமாக இருக்குது சிலதானா. அதனாலே நிறைய வேரியன்ஸை யோசிக்காமல் ஒரு குறிப்பிட்ட பிராண்டை மட்டும் சூஸ் பண்ணிட்டு அதில் மட்டும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் சோஃபார் சோ குட்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ அந்த LFP டிரான்சிட் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், NMCயில் இருக்கும்போது நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணணும். ஸோ மற்றபடி உங்களுக்கு ஃபயர் ஆகிடுச்சு, எனக்கு வந்து பேட்ரி இம்மீடியட்டாக 3 yearsக்குள்ளேயே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வந்ததில்லை.
ஸோ அதில் வரைக்கும் நாங்கள் சேஃபர் சைடில் தான் இருக்கோம் இப்போ வரைக்கும். இப்போ நம்மளே ஓனாக பேட்டரி மேனுஃபேக்சரும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்ஸ்டன்ட் சிலிண்ட்ரிக்கல் செல்ஸுக்கு பதிலாக பிரிஸ்மெட்டிக் செல்ஸ் யூஸ் பண்ணி டைரெக்டாக கேல்ப்லேருந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்தியா மார்க்கெட், இந்தியாவோட கேப்பபிலிட்டி எப்படி சார் இருக்கு? நம்ம இன்னும் இம்போர்ட் செல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி தான் இருக்குமா, டொமஸ்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? டொமஸ்டிக்காக பண்ணுறாங்க. ஈவன் தோ செல்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணாலும் நம்ம உள்ள வந்து பேட்டரிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 3 years பேக் வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து எவ்வளவோ மெட்ரிக் டன்ஸ் வந்து லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் லித்தியம் சோர்ஸ் வந்து கிடைச்சிச்சு ரா மெட்டீரியல். ஸோ அதோட எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் வந்து இப்போ தான் இனிஷியலாக ஆரம்பிச்சிருக்காங்க. மைனிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் பேட்டரி செல்ஸாக கன்வெர்ட் பண்ணி பேட்டரியாக கன்வெர்ட் பண்ணி வர்றதுக்கு இன்னொரு 3 to 4 years ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதாக வரும்போது மோஸ்ட்லி வெஹிக்கிளோட ப்ரைஸிங் நல்லாவே கம்மியாகும், பேட்டரியோட கெப்பாசிட்டி நம்ம நல்லாவே ஜாஸ்தி பண்ணி கொடுக்கலாம். ஸோ தட் லைஃப் வந்து நல்ல ஒரு 10 to 15 years வரைக்கும் வர மாதிரி பேட்டரிஸ் வந்துடும் சூன். ஸோ அது வந்துட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒரு 3 entrepreneurs ஒரு 3 ஸ்டார்ட்அப்ஸ் வேர்ல்ட் லெவல் யாரு? நான் ஃபர்ஸ்ட் சொல்றது என் புல் மிஷன்ஸ் மிஸ்டர் பார்த்திபன் சார் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மள மாதிரி இல்லை, அவங்கள மாதிரி தான் நம்மளும் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அவங்க ஒரு சின்ன கம்பெனி தான், ஒரு 10,000 square feet தான் ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து புல் மிஷன்ஸோட வெறும் டிராக்டர் அட்டாச்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து நம்பர் 1 ஆனாங்க. அதுக்கப்புறம் ஹார்வெஸ்டர்ஸ் சூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அக்ரி இம்ப்ளிமெண்ட்ஸை சூஸ் பண்ணாங்க. அதை தாண்டி பேக்ஹோல் லோடர்ஸ் லைக் ஜேசிபி மாதிரி ஒரு பேக்ஹோல் லோடருக்கு காம்படேட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் அப்போ 2012 இருக்கும்போதே ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோலாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ஒரு வண்டி பண்ணுறதுக்கே நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ சாரும் கஷ்டப்பட்டாங்க, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டோம். இப்போ மந்த்லி 400+ வெஹிக்கிள்ஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஜேசிபியோட டஃபஸ்ட் காம்படிட்டர் வந்து புல் மிஷின்ஸ்னு ஆயிடுச்சு. ஸோ அவரை வந்து நான் எப்பவுமே இன்ஸ்பயராக, ஒரு எம்டி அப்படின்னா டக்குன்னு அவர் ஞாபகம் தான் போகுது. இவன் தான் என்னை பற்றிலாம் அவர் தெரியாது. நான் வந்து ஒரு இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர் லெவலில் இருக்கும்போது அப்போ பெருசாக தெரியாது. டிராஃபிக் போகும்போது மட்டும் ஜஸ்ட் அப்போ தான் அவரோட ரூமுக்கு போயிட்டு அப்போ தான் பேசினோம். இருந்தாலும் அவரும் கூல் அண்ட் கம்போஸ்டாக ஒரு ப்ராசஸ் ட்ரிவனாக மாற்றினாரு. ஸோ அந்த ப்ராசஸ் ட்ரிவன்லாம் எனக்கு ரொம்ப இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. அது ஒரு ஸோ ஒவ்வொன்றுமே ஒரு ப்ராசஸ் தானே உங்களுக்கு. ஸோ ஒரு கம்ப்ளைண்ட் வருது, ஜஸ்ட் லைக் தட் கம்ப்ளைண்ட்டாக போய் ஜஸ்ட் லைக் தட் அட்டன் பண்ணாமல் கம்ப்ளைண்ட்னா ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணு, ஜஸ்ட் ரைட் பண்ணு. ஸோ கஸ்டமரோட அப்சர்வேஷன் என்ன, அதுக்கப்புறம் இன்ஜினியர் ஃபோனில் பேசுகிறவரோட ஃபீட்பேக் என்ன, அதுக்கப்புறம் போய் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் எழுதுவார், இது வந்து இந்த நாள் தான் பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வந்துடுவார்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து we will analyze the issue. ஸோ என்ன நடந்துச்சு, எதனால் வந்து நடந்துச்சு. ஸோ ஒரு ரூட் காஸ் அனாலிசிஸ் ப்ராப்பராக பண்ணிட்டு அந்த ஆக்ஷன், அந்த ப்ராப்ளமை மறுபடியும் ரிப்பீட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு மெயின் தாட்டாக நான் பசங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். தப்பு பண்ணுடா, வேண்டாவே வேணான்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்ணு, செகண்ட் டைம் தப்பு பண்ணு, தேர்ட் டைம் அந்த தப்பு கரெக்ட் பண்ணு. அதுதான் நான் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறது. அந்த விஷயம் தான் ஒரு கரெக்டிவ் ஆக்ஷனுங்கிறது ஒரு மெயின் ரோலாக இருக்கும். ஒரு சின்ன ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் NDRங்கிறது ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஸ்விட்ச் பிரிக் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம கொடுக்குறது எல்லா வண்டியிலும் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ பிரிக் இண்டஸ்ட்ரீஸில் மட்டும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஆயில் யூசேஜ் ஜாஸ்தி. அந்த ஆயில் யூசேஜ் பண்ணி அந்த NDRல சீக்கிரமாக ஒரு 8 months 1 yearக்குள்ளேயே அந்த ப்ராப்ளம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு என்ன நம்ம அனலைஸ் பண்ணோம், ரூட் காஸ் அனலைஸ் பண்ணி ஆயில் தான் உள்ள போகுது, ஆயில் போகிறது. அப்போ ஆயில் போனாலும் ஒன்றும் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணணும் ஒன்று, இல்லைன்னா அந்த பார்ட்டை தூக்கிட்டு வேற ஏதாவது மாற்றணும். ஸோ அப்போ அந்த ப்ராடக்டை தூக்கிட்டு ஒரு ரோட்டரி ஸ்விட்சாக வச்சோம். ஸோ தட் அங்கே வந்து ஆயில் ட்ரேசஸே படாத அளவுக்கு நம்ம கொண்டு போயிட்டோம். ஸோ அது சேஃப் அண்ட் சைடாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று எம்சிபிங்கிறது ஒரு பிராண்ட் போயிட்டு இருந்தோம். அந்த பிராண்ட் வந்து ஒரு 1.5 years வருது லைஃப். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்பேர்ஸ் விற்கணுங்கிறது மோட்டிவ் இல்லை. அதை தான் பசங்கள்கிட்டையும் சொல்கிறது, நானும் அதை தான் திங்க் பண்ணுவேன். ஸ்பேர்ஸை விற்காமல் இருக்கிறது தான் நம்மளோட வின்னிங் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸ்பேர்ஸ் நீ 3 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒருக்கா கொடு அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. நீ ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா உன்னோட ப்ராடக்ட் ஃபெயிலியர். ஸோ அப்போ நீ வந்து லைஃப் சைக்கிளை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணலைங்கிறது அர்த்தம். பார்ட்ஸ் லைஃப் சைக்கிளுங்கிறது முக்கியம். ஸோ ரிலையபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி கண்டிப்பாக ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் இருக்கணும். பார்ட்ஸுக்கு இருந்தாவே கம்ப்ளீட்டாக ப்ராடக்ட்டுக்கு இருக்கும். ஸோ அதை நான் பசங்கிட்ட ரொம்ப இனிஷியேட் பண்ணி சொல்லுவேன். ஸோ இது எல்லாமே ப்ராசஸ் ட்ரிவனாக மாற்றணும் அப்படிங்கிறத ரொம்ப தாட்ஃபுல்லாக இருப்பேன். ஸோ ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா மறுபடியும் ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்போ அந்த பார்ட்ஸோட லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டை தனியாக ஒரு ப்ராசஸ் ட்ரிவனாக எடுத்துகிட்டு போகணும். ப்ராடக்ட் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ப்ராப்பராக லிஸ்ட் பண்ணி ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் எந்த அளவுக்கு அக்கரன்ஸ் ஆகுது, அந்த அக்கரன்ஸ் ரேட்டிங்ஸ் எவ்வளோ, அது வந்து A class ஃபெயிலியரா, B class ஃபெயிலியரா, C class ஃபெயிலியர்ஸா அப்படிங்கிறத
செக்மெண்ட்டாக பிரித்து ஏ கிளாஸ் ஃபெயிலியர்ஸ் மறுபடியும் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஏன்னா ஏ கிளாஸ் ஃபெயிலியர்ஸுங்கிறது கஸ்டமர்ஸுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். பிஎம்சி தே கேன் ஏபிள் டு மேனேஜ். ஏ கிளாஸ் ஃபெயிலியர்ஸ் வந்து வரவே கூடாதுங்கிறதுக்கான நிறைய கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் நம்ம வெஹிக்கிள்ஸில் நம்ம எடுத்திருப்போம். ஈவன் ஒரு ஸ்ட்ரக்சரல் டேமேஜே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ஆச்சு எங்களுக்கு, ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 16-17 வெஹிக்கிள்ஸில் ஸ்ட்ரக்சரல் டேமேஜஸ் இருந்துச்சு. ஸோ அதை எகெயின் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்ததுன்னு பத்தாமல் எந்தெந்த வண்டிக்கெல்லாம் அந்த ஸ்ட்ரக்சர் போயிருக்கோ அது எல்லாத்துக்கும் ரெட்ரோஃபிட்மெண்ட்டும் பண்ணி கொடுத்தோம். இன் பர்டிகுலர் பிக் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் தான் உடையுது அப்படின்னா அங்கே அங்கே ஹார்ட் சர்ஃபேசஸ் இருக்குது, அங்கே நம்ம ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் நம்ம கொடுக்க முடியும்னா கொடுத்துருங்க. ரெட்ரோஃபிட்மெண்ட்டாக கொண்டு போங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹுண்டாய் பெரிய பெரிய கார் கம்பெனிஸ்லாம் ஒரு சின்ன கிளச்சில் ஃபெயிலியர்ஸ் இருக்கும், ஒரு பிரேக்கில் ரீகால் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு லேர்னிங் தானே, அது ஒரு ப்ராசஸாக மாற்றிடும்னு சொல்கிறேன் நான். ஸோ அந்த கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அது எஃபெக்டிவ்னஸ் மேனேஜ்மெண்ட்டையும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒருத்தர் சேல்ஸுக்காக கால் பண்ணுறாரு அப்படின்னா டைரெக்டாக நான் கால் அட்டன் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தவங்களை அட்டன் பண்ண சொல்லிட்டு அவங்கள ஃபர்ஸ்ட் ஃபில்டர் அவுட் பண்ணுங்க. அவங்களோட நேச்சர் என்ன பர்பஸ்க்காக வேணும், உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, எந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க, கஸ்டமைசேஷன் வேணுமா, எல்லாத்தையும் அவங்க ஒரு ஃபில்டர் பண்ணிட்டு தான் நம்ம கொண்டு வரோம். அது ப்ராசஸாக சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் தான் ப்ராசஸ் நான் சொல்ல வரேன். இந்த ப்ராசஸ் பில்ட் பண்றதுக்கு ஒரு டைம் ஆகும். அந்த டைம் தான் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 years ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ப்ராசஸ் பில்ட் பண்றது உங்களுக்கு ஆமாம், லாஸ்ட்டாக ஒரு 3-4 years தான் ப்ராசஸ் ப்ராப்பராக நடக்குதுன்னு சொல்ல வரேன். இனிஷியல் 3 to 4 years வந்து நமக்கு ப்ராசஸ்க்காக ஓட முடியாது. ஸோ வெஹிக்கிள்காக ஓடணும், வெஹிக்கிள் குவாலிட்டிக்காக ஓடணும், வெஹிக்கிள் ஃபெயிலியர் ஆகாமல் ஓடணும், அவ்வளோதான். பட் அது ப்ராப்பராக ரூல்காசான அப்பெல்லாம் அந்த டைம் இல்லை. மேபி இந்த லாஸ்ட் 3-4 years தான் ப்ராம்ப்டாக அதை பண்ணிட்டு இருக்கோம். 2020க்கு அப்புறம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றது. எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இஆர்பி எடுத்துக்குவாங்க. இஆர்பிங்கிறது உங்களுக்கு என்டர்பிரைசஸ் ரிசோர்ஸ் பிளானிங். இது அக்ராஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவை தான். அது முதல்ல வந்து ஒரு எக்ஸல்லையோ நோட்லையோ பண்ணிட்டு இருந்த விஷயத்த அதை ஒரு இஆர்பியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. அது போகணும். ஒரு கஸ்டமர் கால், அதாவது இப்போ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்கான கால்ஸ் வருது அப்படின்னா அது ஒரு சிஆர்எம் எடுத்துகிட்டு போகலாம். அது ப்ராசஸ். ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன் டொமஸ்டிக்காக நீங்கள் நார்த் ஈஸ்ட் வரைக்கும் மகாராஷ்டிரா வரைக்கும் போயிட்டீங்க. எக்ஸ்போர்ட் எக்ஸ்பான்ஷன் ஏதாச்சும் பாசிபிள்? எக்ஸ்போர்ட் வந்து நம்ம ஒன்லி சவுத் ஆஃப்ரிக்கா மட்டும் ஒரு 2 vehicles நம்ம பண்ணோங்க, அதோட சரி. பட் இப்போ கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். மார்க்கெட்டிங் பர்சன் இப்போ ஒருத்தர் ஒரு ஹை பொசிஷன்லேருந்து வேற ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனிலேருந்து ஒருத்தர் வராரு. சூன் அவர் அக்டோபரில் ஜாயின் பண்ணுறாரு. அவர் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குங்கிற மாதிரி சரி ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் இருக்கு. ஸோ இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படிங்க சார் இருக்கு? நம்ம எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்குமா? இந்த ப்ராடக்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும், டெஃபினட்டாக பண்ண முடியும். இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு எல்லா பக்கமுமே இருக்கு இல்லைங்களா? அப்படிங்கும்போது மெட்டீரியல்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா பக்கமுமே ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும் சைனா எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சைனா வேர்ல்டு வார் எல்லா பக்கம் இருக்கிற பிரச்சனைகள். ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கான ப்ரிஃபரன்ஸ் நிறைய பக்கம் கேட்குறாங்க. என்னன்னா நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு உங்களுக்கு, ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல அங்கே நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் எங்களுக்கு வந்துருக்கு. ஸோ அதை இப்போ ஒன்றா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம், ஈவன் ஃபார் இன் கேம்பஸ் அப்ளிகேஷன் இட் செல்ஃப். ஓகே சார். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ற நீங்க டைரக்ட் எக்ஸ்போர்ட்டா இல்ல நீங்க எஸ் மூலமா நீங்க இல்ல டைரக்டா தான் எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு பிளான் இருக்கு. ஓகே. யா உங்களை எப்படி ரீச் அவுட் பண்ணலாம்? நீங்க எங்க பேஸ், உங்க பேஸ் எங்க இருக்கு, உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணலாம்? நம்ம பிரெமிசஸ்க்கு வர முடியுமா இல்ல நம்ம ப்ராடக்ட் வாங்கணும்னா எங்க நம்ம அப்ரோச் பண்ணலாம்? ஸோ நம்ம இனிஷியலாக நம்ம பொள்ளாச்சியில் ஆரம்பித்தோம். எங்களோட வண்டி பேரையே பொள்ளாச்சி வண்டினே பிரபலப்படுத்திட்டாங்க கஸ்டமர்ஸ். அதனால பொள்ளாச்சி வண்டிங்கிறதுல நான் பெருமை தான் படுறேன். ஏன்னா பசங்க சுற்றி ஒர்க் பண்ணுற பசங்க எல்லாருமே பொள்ளாச்சி இன்னண்ட் அரௌண்ட் சரௌண்டிங்ஸ் தான். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு திருப்பூர் பையன் ஒருத்தர் இருக்கான். அது இல்லாமல் எல்லாம் ஆமாம் இதை சுற்றி தான் இருக்காங்க. ஸோ முதல்ல ஆட்சிப்பட்டிக்கிட்டு இருந்தோம், குலகாபாளையம் பிரிவில் இருந்தோம் நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில். அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி இப்போ கிணத்துக்கடவு வந்திருக்கோம். கிணத்துக்கடவுல சென்ட்ராம்பாளையம் பிரிவில் பொள்ளாச்சி டு கிணத்துக்கடவு மெயின் ரோட்லேயே இருக்குது. ஸோ ரீச் அவுட் பண்ணுறது டேரெக்டாக நீங்கள் வரலாம், இல்லைனா மெயில் இருக்குது karthik@rate-of-tark.in, டேரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். எனி டைம் பசங்க இருப்பாங்க, உள்ள சேல்ஸ் பசங்களும் இருப்பாங்க, ஆப்ரேஷன்ஸ்லையும் இருப்பாங்க. டைரக்டா வந்து மெயில் ஐடி உங்களுக்கு எஸ் ஸ்கிரீன்ல ஷூர் அதே மாதிரி கூகுள் மேப்ஸ்லயும் டார்க் அண்ட் டைப் பண்ணி இருக்கு டார்க் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் இருக்கு. எஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ் பாட்காஸ்ட் கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ் ஆகட்டும். இவி செக்மெண்ட்ல வந்து பையர்ஸ் நிறைய இருப்பாங்க, பட் எங்க அப்ரோச் பண்ணணும் தெரியாம கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா அது மூலியமா நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். வெரி ஸ்கெட்யூல் அண்ட் பாட்காஸ்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.
ஸோ பீப்புள் தட்ஸ் இட். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கார்த்திக் சாரோட இமெயில் ஐடி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் அவரை போய் ஆஃபீஸை நேரில் மீட் பண்ணோம் அப்படின்னா அவரோட கூகுள் மேப்ஸ் லொக்கேஷனே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தர் டவுட்ஸ் இருக்குது, அடுத்த எபிசோட் இன்னும் நம்ம எப்படி கொண்டு போகலாம், யாரை நம்ம இன்வைட் பண்ணலாம் அப்படின்றதுனா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம்.